मैं नरेंद्र दामोदर दास मोदी ये अण्णामலை என்னும் நான் வரணும் மோடி நல்ல ஆட்சியை தொடரும் மோடி உயிரின் நாடி எங்கள் முன்னோடி வளரும் நாடும் இந்த உலகை ஒரு நாள் ஆடும் தமிழும் பலரும் சேரும் தரும் முன்னேற்றம் தமிழாரி உயர்ந்திடவா தடை மீறி பறந்திடவா வரலாற்றை தெரிந்திடவா தன்மானம் மீட்டிடவா விடியாத விடியலை நீ பணியாமல் எதிர்த்திடு நீ துணிவோடு துறந்திடு நீ வெறிகொண்டு வா அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய சேலம் மாநகரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான காலகட்டத்தில் நேரத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே போட்டியிடக்கூடிய மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்குவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான அண்ணாதுரை அவர்களை ஆதரித்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், இது ஒரு சாதாரண தேர்தல் களம் இல்லைங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே இணைந்து ஒரு மக்கள் கூட்டணியாக ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கின்றோம். நல்லவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் இணைந்து ஒரு வித்தியாசமான அரசியலை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம். டாக்டர் ஐயா அவருடைய நீண்டகால கனவு மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று, அதெல்லாம் நம்முடைய கண் முன்னால் நனவாவதற்காக இந்த கூட்டணியில் நாம் அனைவரும் கூட இணைந்திருக்கின்றோம். சமீபத்தில் சேலத்தில் நாம் பார்த்தோம், நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அன்பை நாம் எல்லோரும் கூட வெளிப்படையாக பார்த்தோம். இன்னைக்கு அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் நம்முடைய அன்புக்கெல்லாம் ஏங்கி இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கப் போகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் தமிழகம் முதல் சுற்றில் நாம் வாக்களிக்க இருக்கின்றோம். அதன் பிறகு 6 சுற்றுகள் இருந்தாலும் கூட முதல் சுற்றுல தமிழகத்தில் எழுப்பக்கூடிய இந்த மோடி அலை என்பது அடுத்த 6 சுற்று இந்தியா முழுவதும் செல்லும். ஜூன் 1ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய 7வது சுற்று வரை தமிழகத்திலிருந்து மோடி அலை செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சகோதர சகோதரிகள், அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் என்று மக்கள் வேட்பாளராக ஒரு சாமானிய மனிதராக சேலத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னங்க ஐயா? எதற்காக இது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் என்று சொல்லுகின்றோம்? இந்தியாவிலே இதற்கு முன்பு 2 தேர்தல் மட்டும்தான். தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்று நமக்கு தெரியும். 1952 நடந்த முதல் தேர்தல் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர்றாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு எல்லோருக்கும் தெரியும். அதன் பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தல் காங்கிரஸ் வேண்டாம், ஜனதா கட்சி வேண்டும். 2 தேர்தல் மட்டும்தான். தேர்தல் நடப்பதற்கு முன்பாக யார் வருவார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களித்தோம். அதுபோன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் நம் அனைவருக்கும் தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரப் போகின்றார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல். அதனால நமக்கு எந்த விதமான ஐயப்பாடு இல்லைங்க. மோடி அவர்கள் தான் வரப்போறாங்க, சாதாரணமா வரலைங்க, மிக மிக வலிமையாக வரப்போகின்றார். 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர், 2019 303 பாராளுமன்ற உறுப்பினர், 2024 நமக்கு தெரியும் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமரப் போகின்றார் என்பதை முழுமையாக தெரிந்திருக்கிறது. எதற்காக மோடி வேண்டும்? எல்லோரும் கேட்கிறோம். மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் கூட இங்கே குழுமி இருக்கின்றோம். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி ஐயா, மோடி அவர்கள் எதற்காக வர வேண்டும்? 10 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனை என்ன?
எதற்காக கட்சியெல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி மோடி அவர்களுக்காக இந்த முறை வாக்களிக்க வேண்டும். ஐயா, ஒரு 10 விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னால் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் விஷயம் பொருளாதாரம். 10 ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்க பாருங்க. 2014 இந்தியா உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். என்னை 10 ஆண்டுகள் கழித்து 2024 உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். வளர்ச்சி இல்லைங்களா? 6 படிக்கட்டுகள் வளர்ந்திருக்கின்றோம். 11 இருந்து 5. தனிநபருடைய வருமானம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாக இருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ கோடிக்கணக்கான மக்களை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். உலக நாடுகள்ல அதிகமாக பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய முதல் நாடாக இன்னைக்கு நம்முடைய நாடு இருக்கு. 8% வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்கள் திரும்ப வரும் பொழுது பொருளாதார வளர்ச்சி என்பது இன்னும் அதிகமாக இருக்குமோ தவிர குறையாது. சேலம் தொழில் நகரம், பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய நகரம், எல்லா தொழில் செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நகரம். காலம் காலமாக பொருளாதாரத்தை நம்பி சேலம் மாநகரமே இருக்குது. நமக்கு தெரியும், பொருளாதாரம் வேண்டும் என்றால் வலிமையான ஒரு மனிதர் வந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் இருக்கும். எனக்கு இந்தி கூட்டணியை பாருங்க, என்ன பொருளாதார வளர்ச்சி அவர்களால் கொடுக்க முடியும்? பிரதம மந்திரி யார் என்றே தெரியாது. ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு வாக்களித்தாலும் கூட, அண்ணா யாருன்னே பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் நிக்கிறது, அவர் பேர் என்ன ஊருன்னு, எதுக்குன்னே ஓட்டு போடணும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு யார் அவர் பொருத்தமானவரா, நம்ம பஞ்சாயத்திற்கு தலைவராக வருவதற்கு முழு தகுதியுடையவரால் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் அவர் யார் என்பதை நாம் தெளிவுபடுத்தி வாக்களிக்கின்றோம். ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று தெரியாது என்கின்றார். ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, 2004 வாக்களித்தோம், பிரதம மந்திரி யாருன்னே தெரியாது. 10 நாள் கழிச்சு மன்மோகன் சிங் அவங்களை கூட்டிட்டு வந்து இவருதான் பிரதம மந்திரி. நாம என்ன சொன்னோம்? ஐயா, நம்ம இவருக்கு ஓட்டு போடல, இந்த பிரதம மந்திரி ஓட்டு போடல, நீங்க யாரும் முடிவு பண்றாங்க? அந்த 10 தலைவர்கள் சொன்னாங்க, சோனியா காந்தி சொன்னாங்க, லல்லு பிரசாத் யாதவ் சொன்னாங்க, கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க, ஃபரூக் அப்துல்லா சொன்னாங்க, நாங்க முடிவு பண்ணிட்டோம், நாங்க 10 பேரு, எங்களுக்கு இவர்தான் சரியாக இருப்பார், இவர்தான் பிரதம மந்திரி என்று. அந்த 2004 நடந்த கேலி கூத்து மறுபடியும் 2024 நடக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிரதம மந்திரி யார் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து வாக்களிப்பதுதான் ஒரு ஜனநாயகத்தில் நாம் செய்யக்கூடிய முதல் செயலை கிடையாது, சரியான கடமை. இவர்தான் பிரதமர், இவர் வந்தால் இப்படி இருக்கும், இவருடைய பலம் எது, பலவீனம் எது, அது தெரியாம எப்படிங்க ஐயா ஓட்டு போடுவோம்? ஒரு பிரதம மந்திரி தான் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர். அடுத்த 5 ஆண்டுகள் இந்த நாடு எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய முழு சக்தி படைத்தவர். ஆனா இந்திய கூட்டணியுடைய முதல் பிரச்சனையே யார் பிரதம மந்திரி வேட்பாளர் என்பதை இன்னும் அவர்களுக்குள்ள முடிவு செய்யவில்லை. காரணம், ஒரு நண்டு இன்னொரு நண்டை இழுப்பது போல எந்த நண்டும் மேலே வரப்போவதில்லைங்க ஐயா. பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் நிலையான ஆட்சி வேண்டும் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஐயா, எதற்காக மோடி அவர்கள் ஐயா, நம்முடைய ஆட்சியில தான் முதலாக அரசு சாதாரண மனிதனை நோக்கி வந்திருக்கு. 2014 முன்பு யாராச்சும் வந்து கேட்டாங்களா, அண்ணே வீடு இருக்கா, அண்ணே கான்கிரீட் வீடு இருக்கா, வீடு கட்டி தட்டுமா? மோடி அவர்கள் தான் முதலாக கேட்டார்கள். வீடு இல்லாதவர்களுக்கு மோடி வீடு, எல்பிஜி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர், குடிநீர் பைப் மூலமா வரலீங்களா, குடிநீர் பைப் மூலமா வரும். சாலை ஓரத்தில் வியாபாரம் பண்றீங்க, பஜ்ஜி கடை போட்டிருக்கீங்க, சாலை ஓரத்தில் ஒரு கடை போட்டிருக்கிறீங்க, வியாபாரம் செய்றீங்க, வங்கியில கடன் கிடைக்கலையா, சுபநிதி திட்டம். சிறு குறு தொழில் செய்றீங்க, பெரிய வங்கியில் உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, முத்ரா திட்டம். விஸ்வகர்மாக்களாக 5 சமுதாயமும் 13 வேறு சமுதாயம் இணைத்து 18 சமுதாயத்திற்கு 18,000 கோடி ரூபாய் மதிப்புல விஸ்வகர்மா யோஜனா. யோசிச்சு பாருங்க, முதலாக இந்த 10 ஆண்டுகளில் தான் ஒரு அரசு சாமானிய மனிதனை தேடி வந்திருக்கிறது. இந்தியாவில் அரசியல சாமானிய மனிதன் தான் அரசை நோக்கி தேடி போவோம். இது இன்னும் நடக்கும். அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் சாமானிய மனிதர்களை தேடி நம்முடைய அரசு வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. மூன்றாவது ஐயா, நம்முடைய அமைச்சரவையில் 76 பேர் இருக்காங்க ஐயா, 76 பேர். மோடி அவர்களோடு சேர்ந்து 76 அமைச்சர், 76 அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்க பாருங்க, யார் அவங்கன்னு பாருங்க. எந்த குடும்பத்தில் பிறந்தாங்க, எதற்காக அரசியலுக்கு வந்தாங்க, அவங்க பின்புலம் என்ன, அப்பா பேரை வச்சு வந்திருக்காங்களா, உண்மையான அரசியல் தெரியுமா? 76 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் பெண்கள்.
12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. இந்திய அரசியல்ல இது போன்ற ஒரு அமைச்சரவை இதுவரை நாம் பார்த்தது கிடையாது. 11 பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. உண்மையான சமூக நீதி என்பது அரசியல் அதிகாரம் கொடுத்தால் மட்டும்தாங்க உண்மையான சமூக நீதி. அரசியல் அதிகாரம் கொடுக்காம என்னங்க சமூக நீதி? இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் பெண்மணி. சமூக நீதி இல்லைங்களா? தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை பாருங்க, 35 அமைச்சர்கள், பெண்கள் 2 பேர். அதிலும் கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் கோட்டா. பட்டியலின சகோதர சகோதரிகள் 2 பேர். 35 அமைச்சர்ல 2 பேர்த்த வச்சுக்கிட்டு சமூக நீதியை பத்தி வாய்களையே நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஒரு சமூக நீதிக்கு இலக்கணமாக ஒரு ஆட்சி இருக்கு, சமூக நீதிக்கு இலக்கணமாக ஒரு தலைவர் இருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் சமூக நீதிக்கு இலக்கணமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகள், 4வது இந்தியாவுடைய இறையாண்மை. ஐயா, நாம் இந்த நாட்டை முழுமையா பார்க்கிறோம். நீங்க சேலத்தில் இருங்க, நீங்க அம்மாப்பேட்டையில் இருங்க, சாதாரணமா நாம் இருப்போம், சாதாரண குடும்பத்தில் இருப்போம். ஆனால் நாம் மறந்துவிடக் கூடாது, இந்தியா என்பது நம்முடைய முகவரி, பாரதம் என்பது நம்முடைய முகவரி. ஐயா, இந்த நாட்டிலே எந்த இடத்திலே பிரச்சனை நடந்தாலும் கூட அது ஒரு இந்தியனையும் கூட பாதிக்கும். இதுக்கு முன்னாடி எப்படிங்க இருந்துச்சு? எப்படி வச்சிருந்தாங்க நாட்டை? கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 2004 14 வரை எப்பொழுது எங்கே குண்டு வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பெங்களூர் பிளாஸ்ட், டெல்லி பிளாஸ்ட், பூனே பிளாஸ்ட், எத்தனை பிளாஸ்ட் ஐயா? ரயில்வே பிளாஸ்ட், ட்ரெயின் பிளாஸ்ட், நக்சலுடைய ஆதிக்கம், வடகிழக்கு பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அரசை ஏற்றுக்கொள்ளாமல் துப்பாக்கி ஏந்தி கொண்டு போராட்டம், இதையெல்லாம் 10 ஆண்டுகள்ல கட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு முழுமையாக இறையாண்மை இருக்கக்கூடிய பாரதத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கின்றார். இது ரொம்ப முக்கியம் ஐயா. ஒரு அரசுடைய முக்கிய வேலை நாட்டினுடைய எல்லை பகுதியை பாதுகாப்பது செய்திருக்கின்றோம். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, 1974 கச்சத்தீவை தாரவாத்தான். 50 ஆண்டுகளாக திமுக என்ன போய் சொல்லிச்சுங்க ஐயா? எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, தம்மோ தும்மன் குதிச்சாங்க. பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் செலியன் அவர்கள் 1974 சொல்றார், இது வெக்கக்கேடு, எங்க தலைவர் கருணாநிதி அவங்களை கேட்கவே இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, கச்சத்தீவை தாரை வார்த்துட்டீங்க அப்படின்னு திமுக வெளிநடப்பு செய்த காமெடி எல்லாம் 1974 பார்த்தேன். சமீபத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற அந்த குறிப்பை வெளியிட்டோம். கருணாநிதி அவர்களுக்கு கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாதம் முன்பதாகவே வந்து அவருடைய அனுமதியை பெற்று கருணாநிதி அவங்க சொல்றாங்க, கொஞ்சமா அப்படியே போராட்டம் பண்ணிக்குவாங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த டிபிக்கல் கலைஞர் ஒரு எப்படி ஒரு இஷ்யூ ஹேண்டில் பண்ணுவாரோ அப்படியே கொஞ்சமா போராட்டம் பண்ணி நான் பாத்துக்கிறேன், நீங்க கொடுங்க. அதன் பிறகு என்ன பிரச்சனைங்க? இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்கிட்டாங்க. கச்சத்தீவு போன பிறகு இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்கி இன்னைக்கு நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு தினம் பிரச்சனை. அதனால் சகோதர சகோதரர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்திய கூட்டணி என்பது இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய சக்தியும் தெம்பும் அவர்களுக்கு கிடையாது. ஒரு இந்தியனாக நமக்கு அடையாளம் இருக்கும் பொழுது இந்திய கூட்டணி இந்தியாவுடைய இறையாண்மையை எப்பொழுதும் காப்பாற்றியது கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா. மிக முக்கியம், அது மிக முக்கியம். ஒரு நாடு டெல்லியிலே ஆட்சியிலே அமரக்கூடிய அரசனுடைய முதல் வேலை இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதுதான் அந்த அரசனுடைய முதல் வேலை. அது திமுகவோ, ஃபரூக் அப்துல்லாவோ, லல்லு பிரசாத் யாதவ் அவர்களோ, மம்தா பானர்ஜி அவர்களோ இந்தியாவையே கூறு போட்டு விட்டு விடுவார். இதற்கு முன்னாடி பார்த்திருக்கோம். 5வது ஐயா, மிக முக்கியமானது ஐயா, நம்முடைய நாடு, நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அடுத்த 5 ஆண்டுகள் என்பது இது சாதாரணமான 5 ஆண்டுகள் இல்லைங்க. உலக நாடுகளுடைய வரிசையில் இந்தியா வந்துருச்சுங்க ஐயா. இன்னும் 3 ஆண்டுகள்ல உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப் போகின்றோம். நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை வளர்ச்சி 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 மட்டும்தான், வேற எதிலையுமே காம்ப்ரமைஸே கிடையாது. அடுத்த 5 ஆண்டுகள் வரக்கூடிய ஆட்சி என்பது அடுத்த 25 ஆண்டுகளுக்கான அடித்தளம். 2014 காங்கிரஸ் கடைசி பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவர்கள் செலவு செய்தது 1,17,000 கோடி. 1,17,000 கோடிங்க உள்கட்டமைப்பு. ஒரு உள்கட்டமைப்பு தாங்க நாடு வளரும். தாய்மார்களே, நீங்க இருக்கிறீங்க, ரோடு போடணும், துறைமுகம் கட்டணும், ஏர்போர்ட் கட்டணும், பெரிய பெரிய சாலைகள் போட்டா தான் நாடு வளரும். உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்கணும்.
2014 காங்கிரஸ் கடைசி ஆட்சி கடைசி பட்ஜெட்ல 1,17,000 கோடி. நாம் 2024 பிப்ரவரி பட்ஜெட்ல 11 லட்சம் கோடி உள்கட்டமைப்பு கொடுத்திருக்கின்றோம். எல்லாம் பொறுத்து வருங்கால இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றால் இன்று உள்கட்டமைப்புக்கு பணம் செலவிட வேண்டும். ட்ரெயின் வேணும் ஐயா, விமான நிலையம் வேணும், பெரிய பெரிய துறைமுகங்கள் வேணும், நல்ல சாலைகள் வேண்டும். 11 லட்சம் கோடி நம்முடைய கடைசி 2024 பிப்ரவரி பட்ஜெட்ல போட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய தமிழ்நாடு எடுத்துக்க. திமுக வந்த பிறகு 33 மாசத்துல எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாங்க, எத்தனை ரோடு போட்டிருக்காங்க. நகரத்துக்குள்ள குண்டு குழியுமா இருக்கும். நகரத்துக்குள்ள 100 மீட்டர் சேலம் நகரத்துக்குள்ள ஒரு குண்டு குழியும் இல்லாம ஒரு ரோட நீங்க காட்டுங்க. அரசியல் விட்டே போயிருக்கேன். சேலத்துல எங்க வேணாலும் போலாம், போட மாட்டாங்க. இதுல போய் ரோட்டை போட்டு மக்கள் ஓட்டா போட போறாங்க. வேற ஏதாச்சும் பணத்தை கொடுத்தா ஓட்ட போடுவாங்க. இப்படித்தாங்க ஐயா திமுக. எப்படி நகரம் உருவாகும்? எப்படி உள்கட்டமைப்புக்கு நீங்க பணம் கொடுக்கலீங்கன்னா எப்படிங்க ஐயா அந்த நாடு வளரும்? அதனால்தான் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி பட்ஜெட்ல மோடி ஐயாவும் 10 லட்சம் கோடி இலவசத்தை அள்ளி தெளிச்சிருக்கலாம், இலவசமா சொல்லியிருக்கலாம். ஆனால் உள்கட்டமைப்புக்காக 11 லட்சம் கோடியை ஒதுக்கி இருக்கின்றன. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை செய்தால் மட்டும்தான் இந்த நாடு வளரும் என்பதை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஆட்சியில் இருப்பது இந்தியாவை கட்டமைப்ப, இந்தியாவை உருவாக்க, அடுத்த தலைமுறை இந்த நாட்டில் வாழும். இன்னைக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 மாத கால ஆட்சியில யாராவது ஒருத்தர் இங்க நிம்மதியா இருக்க முடியுங்களா? ஐயா, கரண்ட் பில் ஏத்துறதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா விதவிதமா கரண்ட் பில் ஏத்தி உங்ககிட்ட தான் பார்த்திருக்கோம். நிலை கட்டணம் உயர்வு, அதுக்கப்புறம் தான் நிலை கட்டணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ், அதாவது 8 மணி நேரம் அதிகமா கரண்ட் பயன்படுத்தினீங்கன்னா அது உயர்வு. அப்ப இவங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். நாம சோலார் போட்டுக்கலாம். சோலார் போட்டீங்கன்னா அதுக்கு ₹1.10 உயர்வு. விதவிதமாக இந்த வடிவேல் என்ன சொல்லுவார், சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்கப்பா அப்படின்னு. எங்கேயுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு சுத்தி சுத்தி கரண்ட் பில்லை ஏற்றி வச்சிருக்கான். சரி, கரண்ட் பில்லை தான் ஏற்றிருக்கிறான், வேற எதையாச்சும் ஏற்றிருக்கானா குறைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா தயிர் விலை, வெண்ணெய் விலை, சொத்து வரி, தண்ணி, எங்கே பார்த்தாலும் கால முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்ச்சனே கேட்பாரு, என்னைய எனக்கு வரி உயர்த்தலாம். அப்படித்தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 33 மாத காலமாக எதையும் விட்டு வைக்கவில்லை. எதையெல்லாம் உயர்த்த முடியுமோ விலையை உயர்த்தி வச்சிருக்கிறான். குறிப்பா நகராட்சியில குப்பை வரி. ஏன்னா அங்கவங்க பண்ண மேயர் சும்மா இருப்பாங்களா, இவங்க உயர்த்ததான் போறாங்க. மக்களுக்கு விலைவாசி உயர்விலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இவங்க 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தாங்க ஆட்சி, 511. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும், சேலத்துல பேசினாருங்க 4 நாளைக்கு முன்னாடி. என்ன சொன்னாரு, இந்த அண்ணாமலை ரவுடியா பிஜேபியில சேர்த்துறாருன்னு அவரே ஒரு புத்தகம் தூக்கிட்டு வந்தார். அண்ணே, வீரபாண்டி ஆறுமுக நான் சேர்த்துட்டேன், அப்படியான சேர்த்து ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்தார். நான் யாரை பற்றியும் தவறாக பேச விரும்பவில்லை. கொஞ்சம் ஸ்டாலின் என்ன சட்டைக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா பெரிய கருப்பு போட்ட ஒரு சட்டையில் இருக்கும். திமுக என்றாலே அராஜகமும் ரவுடிசமும் இணை பிரிந்தது ஒன்னா அப்படியே இருக்கும். ரெண்டும் அவங்க எப்படி பேசுவாங்க, காவல்துறையை பார்த்து சாரன் பேசுவாங்க நினைக்கிறீங்க? திமுக காரன் வாடா போடான்னு பேசுற கட்சி. காவல்துறையை பார்த்து தமிழகத்திலே ஒரு கட்சி வாடா போடா என்று பேசினால் அது திமுக. அந்த முதலமைச்சர் சேலம் ஸ்டேஜில் உட்கார்ந்து எங்களுக்கு பாடம் எடுக்கின்றார், கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று. அந்த கட்சி முழுவதுமே அண்ணன் காந்தி யாருங்க அமைச்சர், கைத்தறி அமைச்சர் காந்தி யாரு, கள்ளச்சாராயம் காட்சியதற்கு 1 வருட காலம் குண்டா சட்டத்தில் உள்ள இருந்தார். இவங்க எல்லாம் அமைச்சர். குண்டா சட்டத்திலே 1 வருட காலம் உள்ள இருந்த காந்தி அமைச்சர். 35 அமைச்சர்கள் 11 பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் 11 பேருக்கு மீது ஊழல் வழக்கு எல்லாம் கொள்ளடிச்சிருக்கு. ஒரு மந்திரி புலால் சிறையில கம்பி அணிட்டு இருக்கார். ஒரு மந்திரி இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்லயும் சுத்திட்டு இருக்கார். இவர் பாடம் எடுக்கிறார். மக்கள், சேலத்து மக்கள் என்ன எதிர்பார்க்கறீங்க ஐயா? அதெல்லாம் விடுங்க. இந்த 511 தேர்தல் வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றணும் சொல்லு. நகை கடன் தள்ளுபடி இல்லை, கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாள் இல்ல. 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, காலேஜ் போற குழந்தைங்களுக்கு 10 டிபி இன்டர்நெட் போட்டு டேப் கொடுப்பேன். இதெல்லாம் வாரிக்கு அறிக்கை.
நான் மறந்துடுறேங்க, அப்பப்ப படிக்கணும் எடுத்து திமுக தேர்தல் அறிக்கை இல்லை. 511 தேர்தல் அறிக்கையில எதையும் செய்யாம இன்னைக்கு சுடுகாட்டுக்கூரை ஊழல் இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காங்க. இவங்க வந்து யோகியம் மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, யோகியம் வர்றா சொம்பெடுத்து உள்ள வையும், அந்த மாதிரி இருக்குது. முதலமைச்சருடைய பேச்சு சேலத்துல யோகியம் வர்றா சேலத்து மக்கள் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்ற மாதிரி இங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அன்பு சகோதர சகோதரி. அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசும் தான் ஒரு தேவையில்லாத ஆணி. நமக்கு வேண்டாங்க. 2024 என்ன தைரியத்துல மக்கள் முன்னாடி வாட்டு கேட்கிறான்னு கேள்வி. என்ன தைரியத்துல இங்க ஓட்டு கேட்கிறாங்க? இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த 33 மாசத்துல? இவர்கள் செஞ்ச 5 விஷயத்தை, இவர்கள் செய்திருக்கக்கூடிய 5 விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சரும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து நான் 5 பண்ணிருக்கிறேங்க, 1 2 3 4 5 சொல்லணும். இல்லை, எதுவுமே செய்ய. இன்னும் 1960 இந்த பிஞ்சு போன அரசியல் நான் சொல்றேன். திமுக காரங்க ஐயோ மொழிப்போர் தியாகிகளே அண்ணாமலை என்ன குற்றம் சுமத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு. சரி, 1960 இருந்து பிஞ்சு போன அரசியல் என்னங்க? இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வடக்கு தெற்கு, ஹிந்தி சமஸ்கிருதம் இப்படியே பேசி எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்டுவீங்க? 70 வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க. இதை திமுக அமைச்சர் சொல்றாங்க, ஓ அண்ணாமலை வந்து ஹிந்தி மொழி திருப்பி பிஞ்சு போன செருப்பிட்டாரு, அவமானப்படுத்தினார். சரிங்க ஐயா, இன்னைக்கு நான் திமுக கேட்கிறேன், மொழி போர் தியாகி நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க குழந்தைங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. மொழி போர் தியாகியினுடைய குழந்தை இன்னைக்கு என்ன பண்றாங்க? வறுமை கோட்டுக்கு கீழே ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. மொழிப்போர் தியாகியை வைத்து அரசியல் குளிர் காய்ந்த உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க? ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்ல, துரைமுருகன் பையன் எம்பிக்கு நிப்பாராங்க, பொன்முடி பையன் எம்பிக்கு நிப்பாராங்க, தங்கம் தென்னரசு தங்கச்சி தமிழச்சி தங்கப்பாண்டி எம்பிக்கு நிப்பாங்களாமா, தயாநிதி மாறன் அவங்க அப்பா முரசொலி மாறன் இவர் எம்பிக்கு நிப்பாராமா, ஆற்காட்டு வீராசாமி அவர் பையன் கலாநிதி வீராசாமி எம்பிக்கு. என்னையா காமெடி அது? நீங்க வந்து மொழிப்போர் தியாகியை பத்தி எனக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். மொழிப்போர் தியாகியை பத்தி இவங்க பேசுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் 10 பைசா பிரயோஜனமாங்க ஐயா. துரைமுருகன் அண்ணன் பையன் 10 பைசா பிரயோஜனமா? கதிரானந்த் 10 பைசா பிரயோஜனம். அவர் தேர்தல் பரப்புரையில் சொல்றாரு, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் திமுக வந்த பிறகு மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்க. மினுக்கு மினுக்கு ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னா, இவங்க கொடுத்த 1000 ரூபாய் தான் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி அவங்க போட்டுக்கிட்டாங்க. யோ கதிரான நீங்க மேக் பண்ணிட்டு இருக்கிற 5 லெவல் மேக்கப் போட்டுக்கிட்டு பாரு, இந்த சினிமா ஷூட்டிங் லைட் போற மாதிரி கதிரானந்த் மூஞ்சியை பாத்தீங்களா? அப்படியே கலர் கலர் ரெட் கலர் சிவப்பு கலர் இப்படித்தான் வந்து நம்முடைய சகோதரிகளை அவமானப்படுத்துறாங்க. யாராவது இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளோ தாய்மார்களோ இந்த பேருந்தில் ஏறிட்டீங்கன்னா உடனே பொன்முடி அணை கிளம்பி வந்து ஓசி 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 பார். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் நம்முடைய தாய்மார்களை பெண்களை சகோதரிகளை இது போன்று கேவலப்படுத்திய ஒரு ஆட்சி சரித்திரத்தில் கிடையாதுங்க. அவங்க தான் பண்றாங்க. வாயை திறந்தாலே கேவலமாக பேசக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. மொழிப்போர் தியாகிங்கிறது வெறும் வாய் வார்த்தை, எந்த மரியாதையும் இல்ல. இவங்க நம்ம கிட்ட வந்து எப்படி அரசியல் செய்ய வேண்டும் பேசுறாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மோடி ஏதோ பேர் வச்சிருக்காருங்க, நம்ம என்ன பேரு? 28 பைசா. உதயநிதி ஸ்டாலின் மோடி ஐயாவுடைய காலில் ஷூல இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமம். மோடி ஐயாவுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பினுடைய இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமம். என்ன சாட்சார்? என்ன சாட்சார்? இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லோருமே வேர்வை சிந்தி 2 ரூபாய் சம்பாதிச்சு சாப்பிடுறீங்க. எல்லாம் என்ன விலையா இருக்குதுங்க? அண்ணன் இருக்கிறார், கோடியில ஊசி தொங்கிட்டு இருக்காரு பாருங்க. கொஞ்சம் வேர்வையை சிந்தி பொற்கொள்ளர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி விடிய விடிய உட்கார்ந்து அதை கிளீனா பார்த்து வேலை செஞ்சு பண்றாங்க. இருக்கிற எல்லாருமே பஜ்ஜி கடையில ஒரு அண்ணன் பஜ்ஜி போடுறாரு. அந்த வாழைக்காய் கரெக்டா வெட்டி பதமா அப்படி பஜ்ஜி மாவுல போட்டு அதை பதமா எண்ணெயில போட்டு கரெக்டா முருகலா எடுக்கணும். எல்லோருக்கும் தகுதி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் ஒரு தகுதி நீங்க சொல்லுங்க. ஒரு தகுதி சொல்லுங்க.
ஒரு சஜஷன். இவர் 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 வந்து பாரத பிரதமரை பத்தி பேசுவாராம். அந்த 28 பைசா கணக்குக்கு இப்ப வருவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், திமுகவுக்கும் கணக்குக்கும் ரொம்ப தூரம் உங்களுக்கு தெரியும். நல்லா படிச்சிருந்தா அவன் திமுக இருக்க போறாங்க. அருமை சகோதர சகோதரிகளை, இவர்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மத்திய அரசுக்கு நாம பணம் கொடுப்போமா? நாமெல்லாம் உழைச்சு மத்திய அரசு கொடுப்போம். இதுக்கு உழைச்சு கொடுப்போங்க. மத்திய அரசு நம்மை பாதுகாக்கிறது. பார்டர்ல ஆர்மி இருக்கிறாங்க. கரன்சி நோட்டை நம்ம பயன்படுத்துறோம், மத்திய அரசு முடிவு செய்கிறது. ஒரு வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கு. இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் வாணிகம் பண்றோம். உங்க பொருள் இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போகுது. இதற்கு மத்திய அரசு நம்ம கிட்ட இருந்து வரி வாங்குறாங்க. திரும்ப இந்த வரி நம்ம கொடுக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் கணக்கு என்ன? இல்ல இல்ல இல்ல, நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கறீங்கல்ல, அது கோபாலபுரத்தினுடைய பட்ஜெட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் கணக்கு. சரி உதயநிதி அவர்களே, நீங்க சொல்ற கணக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே சேலம் மாவட்டத்தில் மட்டுமே நாம சேலம் ஜங்ஷனை இணைக்கக்கூடிய ரயில் பாதைகளுக்கு 1860 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். சேலம் கன்னியாகுமரி நெடுஞ்சாலை 1200 கோடி, சேலம் உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலை 1061 கோடி, சேலத்தினுடைய ஸ்மார்ட் சிட்டி 943 கோடி, சேலம் மாவட்டத்துக்குள்ள பிரதமர் மோடி வீடு 63,828 வீடு, குழாய் மூலமாக குடிநீர் 4,49,970 வீடு, இலவச கழிப்பறைகள் 3,01,532 வீடு, இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் 1,78,408, 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு பயன்படுத்தியவர்கள் 1,20,539 பேர், 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வரக்கூடிய 6,000 ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் 1,90,151 பேர். சேலம் மாவட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய முத்ரா கடன் மட்டுமே 6,682 கோடி. இதெல்லாம் கணக்கு இல்லைங்களாமா? ஏன்னா பட்ஜெட்ல கொடுத்தா தான், அவங்களுக்கு பணம் கொடுத்தா தான் கணக்கு. நீ கொள்ளையடைப்பேன்னு தெரிஞ்சு கொடுக்குறாங்க முட்டாள. வங்கி கணக்கு இருக்கு, ஆதார் அட்டை இருக்கு, யாரு கொடுக்க வேண்டுமோ பட்டனை தட்டினா அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒழுங்குது. இந்த பணத்தை சேர்த்திக்க மாட்டாங்களாமா? நேரடியா வந்தால் மட்டும்தான் பணத்தை சேர்த்துக் கொள்வாங்க. அடிப்படையில கணக்கு தெரியாதவங்க எப்படிங்க அரசியல் பண்றது? ஸ்டாலின் ஐயா எப்பவுமே சொல்லுவோம், அப்பாக்கு பிள்ளை தப்பா பிறக்கணும். ஆனா உதயநிதி ஸ்டாலின் பிள்ளைக்கு அப்பா தப்பாவும் இருக்காங்க. இவர் இந்த கணக்கு. ஸ்டாலின் ஐயா கணக்கு கேட்டீங்கன்னா, குடியரசு தினம் சுதந்திர தினமா சொல்லுவார். 97 + 4 + 1 104 பார். இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு தமிழக அரசியல் களத்துல இவர்கள் சொல்ற பொய்ய உண்மையை சொல்வதற்கே நமக்கு நேரம் அதிலேயே போயிருது. ஐயா ஐயா வந்தாச்சு, போலீஸ் பாருங்க சொல்றாங்க, 2 நிமிஷத்துல பேசி முடி உபாடு பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. 10 மணிக்கு மைக்க பிடிக்கிறவன் போலீஸ் நம்பர் அனுப்புறாங்க. திமுக இருந்தா போலீஸ்காரங்க சொல்றது கேட்க மாட்டோம், நாம கேட்போம். போலீஸ்காரங்க சொல்லும் பொழுது அதை கேட்க வேண்டிய கட்சி தான். ஆனா அன்பு சகோதர சகோதரர்களே, உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நம்முடைய அண்ணன் மாம்பலம் சின்னத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணாதுரை நிற்கிறார். இவருக்கு போடக்கூடிய ஒரு ஓட்டுமே டாக்டர் ஐயாவுக்கும் மோடி ஐயாவுக்கும் செலுத்தக்கூடிய வாக்கு என்பதை மறக்கூடாது. இந்தியாவினுடைய இறையாண்மையை காக்க, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு சேலத்திலிருந்து அண்ணாதுரை அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எளிமையான சாதாரணமான நம்மில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து, மறந்து விடாதீர்கள், ஏப்ரல் 19 வெற்றியின் சின்னம் நம்முடைய சின்னம் மாம்பலம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். மாம்பலம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். வாக்களித்து அண்ணன் அண்ணாதுரை அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம தலைவர்கள் பேரெல்லாம் கொடுங்க, தலைவர்கள் பேர் கொடுங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட் தான் இருக்குது. தலைவர்கள் பேர் கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் சம்பத் அவர்கள் இருக்கிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் உலக நம்பி ஐயா இருக்கிறாங்க, அதிமுக ஓபிஎஸ் அண்ணன் தினேஷ் அவர்கள் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் குமார் அண்ணன், ராஜமாணிக்கம் அவர்கள், ஏகே ஆறுமுகம் அவர்கள், சங்கர் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்கள் வண்டிக்குள்ள இருக்கிறாங்க. அம்மாப்பேட்டையினுடைய பகுதி நிர்வாகிகள் வால்காடு கார்த்திக் அவர்கள், பூபதி அவர்கள் நன்றி தெரிவித்து, நம்முடைய பசுமை தாயத்தினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் சத்திரியசேகர் அவர்கள் நன்றி தெரிவித்து,
பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் இருக்கின்றார்கள். மாநகர் மாவட்ட பார்வையாளர் முருகேஷ் அண்ணன், தலைவர் சுரேஷ் பாபு அவர்கள், மேற்கு மாவட்ட தலைவர் சுதீர் முருகன் அவர்கள், கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் அவர்கள், நம்முடைய ஒன்றிய தலைவர் தியாகராஜன் அவர்கள், ஒன்றிய தலைவர்கள் அல்லிக்குட்டை சிவா அவர்கள், கதிர் ராசரத்னம் அவர்கள், எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய தொண்டர்கள் பொதுமக்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அடுத்த 13 நாட்கள் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்காக கடுமையாக நாம் பாடுபட்டு ஒரு வீட்டுக்கும் சென்று மாம்பழ சின்னத்தை நாம கொண்டு போய் எல்லா வீட்லையும் கொடுக்கணுங்க ஐயா, மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டும். நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள். அண்ணாதுரை அண்ணா அவர்கள் மாபெரும் வெற்றியை சேலத்திலே பெற வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் கூட கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து நான் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். வரணும் வரணும்